இஸ்லாத்தில் சமாதி வழிபாடுக்கு இடமே கிடையாது. படைத்தவனை வணங்கு, படைப்புக்களை வணங்காதே. முன்னே எல்லாம் முடிஞ்சு போச்சு. படைத்தவனை வணங்கு, படைப்புக்களை வணங்காதே. இறைவனை தவிர வேறு யாருக்கு முன்னாலும் உன்னுடைய கால், உன்னுடைய தலை சாயக்கூடாது. இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லியிருக்குன்னா, நபிகள் நாயகத்தையே வணங்கக்கூடாது. நபிகள் நாயகத்தையே வணங்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கட்டளை. ஆக இறை தூதரையே வணங்கக்கூடாது என்று சொல்லுகிற போது, ஒரு சாதாரண மனிதரையுடைய சமாதி இடத்திலே சென்று வணங்குவதற்கு இஸ்லாத்திலே என்ன அனுமதி இருக்க முடியும்? இருக்க முடியாது. உயிருள்ள மனிதனுடைய காலிலேயே விழக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய விதி. அப்படி இருக்க உயிரற்ற மனிதனுடைய சமாதியிலே விழுவதற்கு இஸ்லாத்தில் இடம் உண்டா? கிடையாது. இஸ்லாத்தில் சமாதி வழிபாடுக்கு இடமே கிடையாது. படைத்தவனை வணங்கு, படைப்புக்களை வணங்காதே. முன்னே எல்லாம் முடிஞ்சு போச்சு. படைத்தவனை வணங்கு, படைப்புக்களை வணங்காதே. இறைவனை தவிர வேறு யாருக்கு முன்னாலும் உன்னுடைய கால், உன்னுடைய தலை சாயக்கூடாது. இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லியிருக்குன்னா, நபிகள் நாயகத்தையே வணங்கக்கூடாது. நபிகள் நாயகத்தையே வணங்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கட்டளை. ஆக இறை தூதரையே வணங்கக்கூடாது என்று சொல்லுகிற போது, ஒரு சாதாரண மனிதரையுடைய சமாதி இடத்திலே சென்று வணங்குவதற்கு இஸ்லாத்திலே என்ன அனுமதி இருக்க முடியும்? இருக்க முடியாது. உயிருள்ள மனிதனுடைய காலிலேயே விழக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய விதி. அப்படி இருக்க உயிரற்ற மனிதனுடைய சமாதியிலே விழுவதற்கு இஸ்லாத்தில் இடம் உண்டா? கிடையாது.